பொதுமக்களுக்கு சேவை செய்யறதுக்காக கூடிய ஒரு இதுக்காக தான் கார் கொடுக்குறாங்க. அப்போ ஏன் அரசு பங்களாக்கள் கொடுக்குறீங்க நீங்கள் அமைச்சர்களுக்கு? எல்லா அரசாங்கமும் அவங்களுக்கு சாதகமாக தான் செய்வாங்க. நீங்கள் என்ன சொல்லிட்டு வந்திருக்கீங்க? உங்கள் வீட்டு மாமா, உங்கள் வீட்டு அண்ணன், உங்கள் வீட்டு பேரன், உங்கள் வீட்டு சித்தப்பா தான் சொல்லிட்டு வந்திருக்கீங்க. நீங்களும் இது பண்ணுறதுல என்ன தவறா இல்லையா? பாரதிய ஜனதா கட்சி நல்லா தான் போய்கிட்டு இருந்துச்சு. இந்த நயினார் நாகேந்திரன் அவரை பின்பற்றதுனால கல்யாணராமன் வந்து கொஞ்சம் புத்தி பேதலிச்சு போய் த்ரிஷா அவர்கள் பற்றி நயினார் நாகேந்திரன் பேசினதாக இருக்கட்டும், இல்லை சிஎம் விஜய் அவர்களுடைய தாயாரை பற்றியான அந்த வார்த்தைகளாக பேசக்கூடியதாக இருக்கட்டும், அந்த மாதிரி அது ஒரு ஜந்து, அவ்வளோதான். நயினார் நாகேந்திரன் ஒரு ஜந்து. கட்சி ஒரு வாய்ப்பு கொடுத்தாங்க, அந்த வாய்ப்பை வந்து நம்ம பயன்படுத்தணும். ஆனால் நயினார் நாகேந்திரனுக்கு கட்சி கொடுத்த பதவியை நயினார் நாகேந்திரன் நாய் கையில் கொடுத்த தேங்காய் மாதிரி உருட்டினாரே தவிர அதை மற்றவங்களுக்கு ஆமாம் அறிவு கட்டவன அறிவு இல்லாத ஒரு முட்டாள்தனமான ஒரு முடிவெடுத்த தலைவனாக இருந்தால் அவன் தற்குறி தான். அவனுக்கு என்ன மரியாதை வேண்டி கிடக்கு? எனக்கு மிகப்பெரிய வருத்தம். ஏன்னா என்னால் அதை ஏற்றுக்கவே முடியல. ஏன்னா நான் ஆசைப்பட்டு சேர்ந்த ஒரு கட்சி, தேசத்தை நேசித்து நான் சேர்ந்த ஒரு கட்சி. அப்போ அப்படி இருக்கும்போது இது வரைக்கும் நான் பை தி பீப்பிள் நேயர்களுக்கு வணக்கம். பல்வேறு அரசியல், பொருளாதார, சமுதாய பிரச்சனை ஆலோசனை கொடுத்த நிகழ்ச்சியில் இன்று நம்முடைய பாரதிய ஜனதா கட்சியை சேர்ந்த நிஷா ராஜா வந்திருக்காங்க. வணக்கம் மேடம். வணக்கம் மேடம். இப்போது சட்டசபை நடைபெற்று கொண்டிருக்கின்றது. இது வந்து பார்த்திங்கன்னா பல்வேறு அறிவிப்புகள், உதாரணமாக பார்த்து இந்த இலவச சட்டமன்ற உறுப்பினர் கார் போன்ற விஷயங்கள் பலரும் வேண்டான்னு சொல்லிட்டாங்க. ஆனால் நிதிநிலையிலேயே வந்து மிகவும் பற்றாக்குறை இருக்கிற சூழ்நிலையில் இது மாதிரி வந்து இலவச கார்லாம் கொடுப்பது எந்த வகையில் நியாயம்? திமுக, உதயநிதி போன்றவெல்லாம் கேட்குறாங்க. இதை எப்படி பார்க்குறீங்க நீங்கள்? அத்தியாவசியத்துக்கு கொடுக்கலாம். ஏன் அப்படின்னு சொன்னால், இப்போது ஊர் சைடு வந்து இப்போ சென்னை சிட்டிக்குள்ளே இருக்கிறவங்க தலைமைச் செயலகத்துக்கு வர்றதுக்கு ஒரு 10-20 கிலோமீட்டர் பயணம் பண்ணனா ஒரு 7 மாவட்டங்களை சார்ந்தவர்கள் வந்து சேர்ந்துடலாம். ஆனால் இதே கிராமப்புறங்கள்லேருந்து வரும்போதோ இல்லை கிராமப்புறங்களுக்கு சுற்றுப்பயணம் செய்யும் பொழுதோ அவசியமாக கார் தேவை. ஏன் அப்படின்னா அரசு அலுவல் சார்ந்த ஒரு பணிக்காக ஒரு எம்எல்ஏக்கு ஒரு கார் கொடுக்குறாங்கிறது ஒரு மாற்றம் தான். ஏன் அப்படின்னு சொன்னால், ஏற்கனவே இப்போ அமைச்சர்களுக்கு பார்த்திங்கன்னா பங்களாக்கள் ஒதுக்குகிறார்கள், 4 பிஏக்கள் ஒதுக்குகிறார்கள். அப்போ அதுக்கான நிதியெல்லாம் இருக்கும்பொழுது எம்எல்ஏகளுக்கும் கொடுக்கலாம். எல்லாத்துக்கும் ஒரு மாற்றம் தானே. இப்போ புது அரசு வந்திருக்கு, புதிதாக ஒரு மாற்றத்தை கொண்டு வந்திருக்காங்க. இது வந்து வரவேற்கத்தக்க விஷயம். அதே மாதிரி கார் இருக்கிறவங்க, அதாவது 7 கார் 4 காரு பெரிய பெரிய பிராண்டட் கார் வச்சுருக்கிறவங்களாம் எங்களுக்கு அந்த கார் தேவையில்லைன்னு சொல்லிட்டு போய்கிட்டே இருக்கலாம். தேவைப்படுறவங்களுக்கு அது ஒரு வாய்ப்பாக இருக்கும். ஏன்னா எனக்கு தேவையில்லை அப்படின்றதுக்காக நான் இன்னொருத்தரோட இதுக்காக நான் உரிமை இல்லாமல் பேச முடியாது. அதனால் எனக்கு கார் தேவையில்லை, எனக்கு ஒன்றத்துக்கு 2 கார் இருக்குன்னா இருக்கிறவங்க எனக்கு வேணான்னு எழுதி கொடுத்துட்டு போகலாம். வேணுன்றவங்க எனக்கு கார் கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்கலாம். ஏன்னா இப்போ பார்த்தீங்கன்னா ஏற்கனவே வந்து பணம் இல்லை, சட்டசபையில் பணம் இல்லை. இப்போ பார்த்தீங்கன்னா போன ஒரு ஆண்டில் மட்டும் 12,000 கோடி ரூபா கடன் வாங்கியிருக்காங்க தமிழக அரசு. ஸோ 12,000 கோடி ரூபா கடன் வாங்கக்கூடிய சூழ்நிலை இருக்கும்போது இது மாதிரி வந்து கடன் ஒரு மாதத்துக்கு நீங்கள் 234 தொகுதிக்கும் கார் கொடுத்தீங்கன்னா, இப்போ வேண்டான்ட்டாங்க, ஒரு வேளை கொடுத்துருந்தா 2.5 கோடி ரூபா வந்து உங்களுக்கு செலவு பண்ண வேண்டிய சூழ்நிலை இருக்குது. அதே ஒரு வருஷத்துக்கு பார்த்தீங்கன்னா 25 to 30 கோடி ரூபா செலவு பண்ண வேண்டிய சூழ்நிலை. மாதத்துக்கு இப்படி 2.5 கோடியிலேருந்து வருஷத்துக்கு 30 கோடியிலேருந்து 40 கோடி செலவாகக்கூடிய சூழ்நிலையில் எதுக்கு வந்து இது மாதிரி ஒரு சூழ்நிலை கேட்குறேன்? ஏற்கனவே பற்றாக்குறை இருக்குது, ஏற்கனவே வந்து அரசு வந்து நஷ்டத்தில் போயிட்டு இருக்கு. இப்போ எதுக்கு எம்எல்ஏக்கு வந்து கொடுக்குறீங்கன்னு கேள்வியாக இருக்குது. இப்போ கேள்வி கேட்குறீங்க. இதே திமுக ஆட்சி காலத்தில் 10 லட்சம் 1000 கோடி கடன் வாங்கி வச்சுட்டு போகும்போது அப்போ கேட்கலையே. அப்போ யாரும் கார் தரல, அப்போ அவங்க காரே கொடுக்கல. அதுதான் சொல்கிறேன். ஒன்று யாருக்காவது ஏதாவது நல்லது செஞ்சுருந்துருக்கணும். இப்போ விஜய் வந்து எம்எல்ஏ அவர்களுக்கு கார் கொடுக்குறேன்னு சொல்லிடுவாங்க. மேடம் கரெக்ட் மேடம். அப்போ வந்து சொல்லியாச்சு, முடிஞ்சு போச்சு, தப்பு பண்ணியாச்சு. திருப்பி நாங்களும் தப்பு பண்ணுவாங்களா? அது விஜய் அரசு தப்பு கிடையாது. இது ஒரு மாற்றத்திற்கான ஒரு என்ன மாற்றம் உங்களுக்கு? இதுல என்ன செலவு தானே வந்து நிக்குது. ஆமா, வரதான் செய்யும். வீடுன்றதா செலவு இருக்கதா செய்யும். அது பொதுமக்கள் தான் வந்து விழுது அந்த வீடியோ. ஆமா, பொதுமக்கள் தான்
கொடுத்தாகணும். பொதுமக்களோட பொதுமக்கள் பிரதிநிதி. வந்து ஓட்டும் ஆமா, போடணும். பொதுமக்களோட பிரதிநிதி அதான் தானே. ஓட்டும் போடணும் பொதுமக்கள், பணத்தையும் கொடுக்கணும், வந்து வரி ஏற்றிக்கணும். பொதுமக்களுக்கு சேவை செய்யறதுக்காக கூடிய ஒரு இதுக்காக தான் கார் கொடுக்குறாங்க. அப்ப ஏன் அரசு பங்களாக்கள் கொடுக்குறீங்க நீங்க அமைச்சர்களுக்கு? அரசு அப்ப பங்களா அதுக்கு மட்டும் செலவில்ல, அது மட்டும் பொதுமக்களோட காசு இல்லையா? அரசு பங்களா கேம்ப் ஆஃபீஸ், அது ரொம்ப நாள் அந்த இடத்துல தான் இருக்குது. நேற்று கட்ட போது நாளைக்கு அதை கட்ட போது கிடையாது. பராமரிக்கிறதுக்குலாம் செலவு பண்றது அதனால பெரிய செலவு, இந்த செலவு கிடையவே கிடையாது. அதெல்லாம் மக்கள் வரி பணம் இல்ல. மக்கள் வரி பணமே கிடையாது. நீங்க நல்லா புரிஞ்சுக்கோங்க. இருக்கிறதை கட்டுவதை விட புதுசா நீங்க வாங்குறீங்க, அதுதான் முக்கியமான விஷயம். வரிப்பணம் என்பது முக்கியமாக பில்டிங் வந்து ஏற்கனவே நேற்று கட்டில பில்டிங்கு கிரீன் சேலையில் கிட்டத்தட்ட 70-80 வருஷமாக இருக்குது அந்த பில்டிங்கு. அதில் பராமரிப்புன்னு மாதம் மாதம் போனீங்கன்னா 1 லட்சம் ஆக போகுது ஒரு பில்டிங்க்கு. மினிஸ்டருக்கு மட்டும்தான், எம்எல்ஏக்கெல்லாம் கிடையாது. ஆனால் எம்எல்ஏக்கெல்லாம் சொல்கிறது தான் பிரச்சனையாக இருக்குது இப்போது. எம்எல்ஏக்கள்லாம் சொல்லும் பொழுது ஏற்கனவே வசதி வாய்ப்பு படைத்த எம்எல்ஏக்கள் இருக்கிறாங்க. பெரிய பெரிய பிராண்டட் கார் வச்சுருக்கக்கூடியவங்களுக்கு அவங்களே எனக்கு வேணான்னு சொல்லிட்டு போகல. ஏன்னா அப்படி வசதியாக இருக்கக்கூடியவங்க கார் வேணும்னு கேட்டால் அதை விட அசிங்கம் வேறு எதுவும் கிடையாது. அதனால் ஒரு சட்டமன்றத்தில் ஒரு முதலமைச்சர் பேசும்பொழுது அனைவருக்கும் தரேன்னு தான் சொல்ல முடியும். இதில் வசதி இருக்கிறவங்க எனக்கு வேணான்னு சொல்லிட்டு, வசதி இல்லாதவங்க எனக்கு அந்த கார் வேணும்னு சொல்லிட்டு வாங்கிக்கிடலாம். உண்மையிலே வந்து ஒரு எம்எல்ஏக்கு ஒரு கார் கொடுக்குறதும் ஒரு உதவியாளர் கொடுக்குறதும் ரொம்ப நல்ல விஷயம்தான். அது வந்து மக்களுக்கான அந்த எம்எல்ஏவும் அந்த காரை வாங்கிட்டு வீட்டில் படுத்து தூங்காமல் மக்களுக்காக களத்தில் இருந்தால் உண்மையிலே மக்கள் வரி பணம் வந்து நியாயமாக இருக்கும். இப்போ இன்னொரு விஷயம் பார்த்தீங்கன்னா, தனக்கு நெருங்கியமானவர்களுக்கு மட்டும்தான் வந்து இவர் தன் கான்ட்ராக்ட்லாம் கொடுத்துட்ருக்காரு. யார் உங்களுக்கு தெரியும், முதல்வர். அவர் கூட இருக்கிற சினிமா எடுக்கிறவங்க, கூட ஹேர் ட்ரெஸ்ஸரு, கூட ட்ரெஸ்ஸு அயன் பண்ணி கொடுத்தவங்கள தான் போஸ்டிங் கொடுத்துருக்கிறாரு. இப்போ இன்னொரு விஷயம் பார்த்தீங்கன்னா, இப்போது அந்த மோதிரம் 1 கிராம் மோதிரத்தை கூட தன்னை வச்சு விளம்பரம் எடுத்தவங்க தான் அந்த ஆர்டரை கொடுத்துருக்காரு. ஸோ இது வந்து திருப்ப தனக்கு ஆதரிப்பவர்கள், தன்னை சினிமா தொழிலில் கொண்டு வந்தவங்க இவனை தான் ஆதரிச்சிருக்கா தவிர, இது வேற ஒரு இந்த மோதிரத்துக்குலாம் நீங்கள் என்ன பண்ணிருக்கணும், ஒரு பப்ளிக் கோட்டாவில் கேட்டுட்டு அது விதமாக வந்து கொடுத்துருக்கணும், டெண்டர் விட்டு. டெண்டர்லாம் இல்லாமல் இவங்க இந்த விஷயத்தை ஒதுக்கியிருக்காங்க. இது எப்படி பார்க்குறீங்க? எப்படி பார்க்குறேன்னா, அது முதல்வரோட தனிப்பட்ட அவர் வந்து அந்த திட்டம் ஸ்கீம் கொண்டுட்டு வந்துட்டு அவங்களோட இன்ஃப்ளூயன்ஸில் கொடுக்குறதா தான் பார்க்குறோம். ஏன் அப்படின்னு சொன்னால் அவங்க இன்ஃப்ளூயன்ஸில் தான் கொடுத்துருவாங்க. நீங்கள் சொன்ன மாதிரி டெண்டர் கோரலை அந்த நிறுவனத்திற்கு, அந்த ஜோய் ஆலுகாஸ் அந்த நிறுவனத்திற்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா 2 பேருக்கு அவங்க வந்து அந்த டெண்டர் ஒதுக்கீடு பண்ணி அது கொடுத்துருக்குறாங்க. அது வெளியில் ஓப்பன் டெண்டராக அனௌன்ஸ் பண்ணலை. இது வந்து பார்த்தீங்கன்னா அவர் முதல்வர் அவர் கொடுத்துருக்குறாங்க. அதில் நம்ம எப்படி, அது எனக்கு தெரியல. உங்களுக்கு அது ஏன் தெரியல, கொடுத்தாங்க ஏன்னு தெரியல. ஏன்னு தெரியும், முதல்வர் வந்து அவர் மனசு வச்சா நாளைக்கே ரோட்டில் போகிற ஒரு குப்பனையோ சுப்பனையோ கூட ஒரு நல்ல நிலைமைக்கு கொண்டுட்டு வரலாம். ஒரு புதிய ஒரு இது தன்னோட இத்தனை காலங்கள் பயணிச்சிருக்கிறாங்க. அதனால அவங்க கிட்ட கொடுத்தா நல்லா பண்ணி சட்ட விதிகள்லாம் மீறிட்டு போயிடுவாங்க எல்லா விஷயத்துக்கும். அது உட்பட்டு தான் பண்ணுவாங்க. உட்படாமல் எப்படி பண்ணுவாங்க? சட்ட விதிகள் உட்படாமல் தான் நடந்திருக்கு இந்த விஷயம். ஏற்கனவே பார்த்தீங்கன்னா ஜோசியருக்கு ஒன்று கொடுத்தாங்க, அதுக்கப்புறம் டக்குன்னு வாபஸ் வாங்கினாங்க. கூட இருந்த ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் கொடுத்தாங்க, அரசியல் ஆலோசகர் எல்லாம் கொடுத்தாங்க, எதிர்ப்புக்கு வந்து வெளியே வந்துடுச்சு. ஸோ இதெல்லாமே வந்து அவங்க வந்து சட்டத்துக்கு புறம்பாகவும் அந்த விதிமுறைகளுக்கு புறம்பாக செஞ்சாங்க. ஸோ இதுவும் விதிமுறைக்கு எதிராக தான் செஞ்சுட்டு இருக்காங்க அவங்க. இதற்கு முன்னாடி இருந்த அரசாங்கம் வந்து அவர்களுக்கு சாதகமானவர்களுக்கு எல்லா அரசாங்கமும் எல்லாம் செய்வாங்க மேடம். அப்புறம் விஜய் செய்யும் எல்லாமே வந்து எல்லா அரசாங்கமும் அவங்களுக்கு சாதகமாக தான் செய்வாங்க. நீங்கள் என்ன சொல்லிட்டு வந்திருக்கீங்க, உங்கள் வீட்டு மாமா, உங்கள் வீட்டு அண்ணன், உங்கள் வீட்டு பேரன், உங்கள் வீட்டு சித்தப்பா தான் சொல்லிட்டு வந்திருக்கீங்க. நீங்களும் இது பண்ணுறதுல என்ன தவறா இல்லையா? அதே தான் அவங்க வீட்டுக்கு ரொம்ப நெருக்கமானவங்களுக்கு அந்த கான்ட்ராக்ட் அது கொடுத்துருக்காங்க. அதனால வந்து இது மாதிரி திமுக அரசை வந்து இவர் ஃபாலோ அது நீங்கள் சிஎம் கிட்ட தான் கேட்கணும். அதான் திமுகவோட அரசு இல்லை மேடம். திமுக நீங்களாம் அரசியல் விமர்சகர்ல நீங்கள் படிச்சுட்டு இருக்கீங்க, ஒரு தேசிய கட்சியில் இருக்கீங்க, உங்களை தான் நான் கேட்கணும். நான் போயிட்டு இதுக்காக விஜயை கூப்பிட்டா நான் கான்ஃபரன்ஸில் போட்டு கேட்க முடியும்? நீங்கள் உங்கள் கட்சியோட நிர்வாக திறமை விஷயத்தில் நீங்கள் சொல்லும்போது இதை விமர்சனங்களை நீங்கள் முன்வைத்து தான் தீருன்றது தான் சொல்கிறேன் நான். சரி, இன்னொரு விஷயம் நீங்கள் பார்த்தீங்கன்னா, இப்போது பாஜகவில் வந்து பெண்கள் இழிவாக பேசக்கூடிய இந்த சம்பவங்கள்னு தொடர்ந்து நடைபெற்றுக்கிட்டு இருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க. ஏற்கனவே நயினார் நாகேந்திரன் பிரச்சனையும் உருவாகிருக்கு. இப்போ கல்யாணராமன் போன்றவர்கள்லாம் இதை பற்றி பேசிகிட்டு இருக்காங்க. ஸோ வந்து இதை பற்றி ஏன் பாஜக இது போன்ற விஷயங்கள் ஈடுபடுது, பாஜகவும் ஒரு திமுக மாதிரி செயல்பட்டு கொண்டு இருக்கின்ற குற்றச்சாட்டு வருது. நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? பாஜகவை சேர்ந்தவன் நீங்கள்னு கேட்குறேன் நான். பாரதிய ஜனதா கட்சி நல்லா தான் போய்கிட்டு இருந்துச்சு. இந்த நயினார் நாகேந்திரன் அவரை பின்பற்றதுனால கல்யாணராமன் வந்து கொஞ்சம் புத்தி பேதலிச்சு போய் பெண்கள் விஷயத்தில், அது குறிப்பாக உமா ஆனந்த் அம்மா அவர்களை பற்றி பேசினதோ, இல்லை அண்ணாமலை அவர்கள் மனைவியின் அகிலா பற்றி பேசினதோ, அதாவது பெண்கள் குறித்து அவதூறு பரப்புற யாராக இருந்தாலும் அவர்கள் வந்து அசிங்கப்பட்டு போயிடுவாங்க. ஏன் அப்படின்னு சொன்னால், அதே வார்த்தையை திருப்பி கேட்டோம்னு வைங்களேன், நம்ம இன்னொரு தாயையோ இன்னொரு பெண்ணையோ நம்ம கொச்சைப்படுத்துகிறதா தான் இருக்கும். அதனால் இந்த கல்யாணராமன் போன்றவர்கள், நயினார் நாகேந்திரன் போன்றவர்கள்லாம் நாவடக்கம் தேவை. அதாவது பெண்களை பற்றி பேசுகிறதுக்கு முன்னாடி
இது வந்து ஒரு ஒழுங்கீனமான செயல். அதாவது இவங்களோட மனநிலைமையே எப்படி இருக்குன்னா மட்டகரமாக இருக்குது. பெண்கள் குறித்தான ஒரு பார்வை இந்த லட்சணத்தில் இருந்தால் அவங்க கண்டிப்பாக ஊரில் உதவாங்கி தான் ஆகணும், வேறு வழி கிடையாது. ஏன்னா அது குறிப்பாக பெண்கள் பற்றி இப்படி கீழ்த்தரமான ஒரு விமர்சனங்கள், பெண்கள் மீது ஒரு மரியாதை இல்லாமல் ஒரு நாகரிகமற்ற ஒரு வார்த்தையை கையாளும் பொழுது அது வந்து இழிபிறவின்னு சொல்வேன், இல்லை கீழ்த்தரமான மனிதர்கள்னு சொல்வேன் நான். இல்லை இப்போ பார்த்தீங்கன்னா அது யாராக இருந்தாலும். இது பார்த்தீங்கன்னா இந்த நிகழ்வுகள் தொடர்றதுனால இப்போ வந்து பாஜக வந்து ஒரு நல்ல ஒரு அமைப்பு, பெண்களை போற்றக்கூடிய அமைப்பு, பாரத மாதாவை வந்து பாரத் மாதா விஜய் என்று சொல்லி தான் துவங்குற அமைப்பாக இருந்த ஒரு கட்சியாக பார்க்கப்படுது. ஆனால் பார்த்தீங்கன்னா இவங்க வந்து தொடர்ந்து எனக்கு தெரிந்து முன்னாள் இருக்கிற தலைவர்கள்லாம் ரொம்ப நாகரிகமாக தான் பேசியிருக்காங்க. நமக்கு தெரிஞ்சு தமிழிசை சரி, எச் ராஜாவும் சரி, இவங்கெல்லாம் பார்க்குறாங்க. அப்புறம் சிபி ராதாகிருஷ்ணன் போன்றவர்கள், அப்புறம் வந்து கிருபாநிதி, அப்பொழுது நான் சொல்கிறேன் இலா கணேசன் போடலாம் பெண்களை போற்றி தான் பேசியிருக்காங்க. பட் நாங்களும் வந்து அரசியல் பண்ண வேண்டும் அப்படின்ட்டு இது மட்டமாக பேசுகிற விஷயம் ஒரு கண்டனத்துக்குரிய விஷயமா பார்க்கப்படுது இல்லையா? கண்டிப்பாக கண்டனத்திற்குரிய விஷயம் தான். ஏன்னா ஒரு தலைவர் அப்படின்னும் போது அந்த தலைவரோட பொறுப்பில் எவ்வளோ தன்மையாக இருக்கணுன்ற ஒரு விஷயம் இருக்குது. ரெண்டாவது, பெண்கள் குறித்து பொதுவெளியில் பேசும்பொழுது கொஞ்சம் நாகரிகமான வார்த்தைகளை கையாளணும். அதாவது தன்னோட புத்திக்குள்ளே இருக்கிறதெல்லாம் டக்குன்னு வாயில் வந்ததெல்லாம் பேசக்கூடாது. அதாவது த்ரிஷா அவர்கள் பற்றி நயினார் நாகேந்திரன் பேசினதாக இருக்கட்டும், இல்லை சிஎம் விஜய் அவர்களுடைய தாயாரை பற்றியான அந்த வார்த்தைகளாக பேசக்கூடியதாக இருக்கட்டும், அந்த மாதிரி ஒரு மட்டகரமான செயல். அதாவது என்ன சொல்கிறதுனா, அது எப்படி விமர்சிக்கிறதுன்னு தெரியல. அது ஒரு ஜந்து, அவ்வளோதான். நயினார் நாகேந்திரன் ஒரு ஜந்து. இப்போ இன்னொரு விஷயம் பார்த்தீங்கன்னா, இப்போது திருப்பி பாரதிய ஜனதா கட்சி போன்ற நிகழ்வுகள் வந்து இப்போ தமிழகத்தில் தொடர்ந்து வந்து அண்ணாமலை வெளியே போன பிறகு ஒரு தோய்வு ஏற்பட்டிருக்கிறது பாரதிய ஜனதா கட்சிக்கு அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கிறது. உங்களுக்கும் நயினார் நாகேந்திரனுக்கும் மனஸ்தாபம்லாம் ஏற்பட்டு நீங்களும் விமர்சனம் செய்திருக்கீங்க. இப்போது பாஜக தமிழகத்தில் ஒரு மிகப்பெரிய தோய்வு நிலைக்கு நின்று கொண்டிருக்கிறது. ஸோ இது வந்து தோய்வு வந்து சரி செய்யணும், ஏன்னா அடுத்த மாநிலத்தில் ஒரு மாற்ற வேண்டும் என்ற விஷயங்கள்லாம் இப்போ பேசப்படுது. பட் சில பேர் என்ன சொல்கிறாங்க, இல்லைங்க 2029 வரைக்கும் மாற்ற மாட்டாங்க, நாடாளுமன்ற தேர்தல் வரைக்கும் மாற்ற மாட்டாங்க அப்படின்லாம் சொல்கிறாங்க. ஸோ இந்த நிலை நீடித்தால் ஒரு மிகப்பெரிய தோய்வு, நயினார் நாகேந்திரன் இருந்தால் மிகப்பெரிய தோல்வி கட்சிக்கு அப்படின்னு சொல்லப்படுது. ஸோ என்ன பண்ணலான்னு நினைக்கிறீங்க? அடுத்தது என்ன நடக்கும் பாஜக நினைக்கிறீங்க? மாற்றம் நடக்கும், எனக்கு அந்த நம்பிக்கை இருக்குது. ஏன்னா டெல்லி தலைமைக்கும் அவங்களுக்கும் இங்கே தமிழ்நாட்டில் இருக்கிறது தெரியும். அதனால் ஒரு மாற்றம் நடக்கும். ஆனால் அந்த மாற்றம் வந்து பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் எனக்கு தெரிஞ்சு நயினார் நாகேந்திரனை வந்து முன்னாடியே மாற்றுறதாக இருந்தது. ஏன்னா அவரோட கொஞ்சம் பணி வந்து ரொம்ப சிறப்பு இல்லை. அதனால் முன்னாடியே மாற்றுறதா இருந்தால் அப்போ அவர் எனக்கு என்ன சொல்கிறாரு, எனக்கு கேரளா கவர்னர் கொடுங்க, இல்லைன்னா எனக்கு எம்பி கொடுங்க அப்படின்னு அவர் கேட்டதாக தகவல் வந்தது. இல்லை அவருக்கு என்ன கெப்பாசிட்டி இருக்குன்னு இதெல்லாம் கேட்குறாரு. ஏன்னா எல் முருகன் இருந்ததாவது 4 பேர் ஜெயித்தாங்க, இவர் வந்தப்பறம் இவரே தோற்று போயிட்டார். ஸோ அந்த இருக்கும்போது எப்படி அவர் ஒரு இதாக வைப்பார், அந்த கோரிக்கை வைப்பார், அது எப்படி ஆல் இண்டியா ஏற்றுக்கொள்ள முடியும்? ஏன்னா இவர் வந்து ஒரு தோல்வி தலைவராக நீங்கள்லாம் சொல்கிறீங்க, பாஜகவில் பல பேரும் சொல்கிறாங்க. ஒரு தோல்வி தலைவர் எப்படி வந்து ஒரு கமிட்மெண்ட் கேட்கலாம், எப்படி வந்து ஒரு இதை கேட்கலாம் நான் பண்ண முடியும்னு சொல்லி கட்சி ஒரு வாய்ப்பு கொடுத்தாங்க. அந்த வாய்ப்பை வந்து நம்ம பயன்படுத்தணும். ஆனால் நயினார் நாகேந்திரனுக்கு கட்சி கொடுத்த பதவியை நயினார் நாகேந்திரன் நாய் கையில் கொடுத்த தேங்காய் மாதிரி உருட்டினாரே தவிர அதை மற்றவங்களுக்கு பயனுள்ளதாக கட்சியை வழி நடத்தி செல்லலை. இது என்னோட ஒரு இது. அதே மாதிரி குறிப்பாக பெண்கள் விஷயத்தில் இப்போ நான்லாம் 17 ஆண்டு காலம் வந்து பாரதிய ஜனதா கட்சியில் பயணம் பண்ணிக்கிட்டு இருக்கேன். அதுவும் பார்த்திங்கன்னா நான் ஒரு சாதாரண ஒரு நடுத்தர வர்க்கத்து குடும்பம், அது ஒரு சிறுபான்மை இனத்திலேருந்து வரக்கூடிய ஒரு பெண். ஒரு வீட்டை விட்டு வெளியில் வரக்கூடிய இதை எவ்வளோ நடைமுறையில் சிக்கல்கள் இருக்கும். அப்படி இருக்கும்போது இந்த லூஸு என்ன ஏதுனே கேட்கல, இந்த ஒரு விமர்சனம் போட்டேன். அதாவது நான் இந்த கட்சி வந்து இந்த மாதிரி படுதோல்வி அடைஞ்சிருச்சு, நல்லா வளர்ந்த கட்சி, நம்ம ஜெயிக்கக்கூடிய இடத்துல இப்போ படுதோல்வி அடைஞ்சிருச்சு, நான் என்னோட முகநூலில் நான் ஒரு பதிவு போட்டேன். அதை பார்த்துட்டு இருந்தாலும் ஊன்னு ரியாக்ட் பண்ணி உடனே என்னை பொறுப்பில் இருந்து எடுப்பதாக அறிவிச்சு, அதே மாதிரி பார்த்தீங்கன்னா அந்த அறிவிப்பு லெட்டரில் பார்த்தீங்கன்னா அப்போ அந்த ஆள் எம்எல்ஏ கிடையாது, நயினார் நாகேந்திரன் எம்எல்ஏ கிடையாது, ஆனால் க்ரீன் கலரில் சைன் பண்ணி அந்த ஒரு லெட்டர் வந்து 8ஆம் தேதி தலைவர் போய் அந்த ஆளுங்கிறீங்க, லூசுங்கிறீங்க. ஆமாம், அறிவு கட்டவன அறிவு இல்லாத ஒரு முட்டாள்தனமான ஒரு முடிவெடுத்த தலைவனாக இருந்தால் அவன் தற்குறி தான். அவனுக்கு என்ன மரியாதை வேண்டி கிடக்கு? பெண்ணை மதிக்காத அவனுக்கு நான் ஏன் மரியாதை கொடுக்கணும்? அதனால இப்போ நானே அவன் என்னைக்கு வெளியில் போவான்னு பார்த்துக்கிட்டு இருக்கேன். அந்த ஆள் வெளியில் போனால் தான் நான் கட்சி ஆஃபீஸ்க்கு உள்ளே போகணும். ஏன்னா நான் அந்த நாய் இருக்கிற வரைக்கும் நான் உள்ளே போக மாட்டேன்றதுல நான் தெளிவாக இருக்கேன். நயினார் நாகேந்திரன் வந்து நான் அதை கேட்குறேன். எனக்கு அந்த லெட்டர் பேட் சொல்லிடுறேன். அந்த லெட்டர் பேடில் 8ஆம் தேதி இவங்க அறிவிக்கிறாங்க என்னன்னா, நிசா ராஜா கட்டுப்பாடை மீறி விட்டார், அதனால் கட்சிக்கு களங்கம் ஏற்படுத்தி விட்டார்னு சொல்லி அந்த ஒரு வார்த்தை போட்டு லெட்டர் பேடில் கையெழுத்து போடுவாங்க. நான் என்ன கேட்குறேன், நான் எந்த கட்டுப்பாட்டை மீறினேன், கட்சிக்கு என்ன களங்கம் விளைவிச்சேன், அதை அந்த நயினார் நாகேந்திரன் தெளிவாக சொல்லணும்.
2வது ஒரு 17 ஆண்டு இருக்கக்கூடிய ஒரு பெண்ணை அவர் அந்த இதுலேருந்து எடுக்கிறதுக்கு முன்னாடி அந்த ஆள் ஒன்றுத்துக்கு 10 வாட்டி யோசிச்சிருக்கணுமா இல்லையா? அதில் கையெழுத்து நீ தான் போடுறேன், ஆனால் அந்த ஆளுக்கு கையெழுத்து போட தெரியாது, படிக்க தெரியாது, நீங்கள் ஃபோன் பண்ணால் ஃபோன் எடுத்து கூட அந்த ஆள் பேச தெரியாது, வாயை திறந்து அந்த மாதிரி இப்போ நாராசமாக பேசுகிறாரு பாருங்க சனீஸ்வர பகவான், அந்த ஆள் நாக்கில் உட்காந்து இப்போ ஆடுறான், அவனுக்கு கேடு காலம் வந்துருச்சு. அதனால இந்த மாதிரி நாராசமான வார்த்தைகள் எல்லாம் அந்த ஆள் பயன்படுத்துகிறாரா, அதுதான் அந்த ஆளோட ரியாலிட்டி. அதனால் அதை சும்மா குளிப்பாட்டி பூசி மொழி தூக்கின்னு வந்து உட்கார வச்சுட்டு ஒரு 6-7 அல்லக்கை பிஏ வச்சுக்கிட்டு சும்மா அந்த பிஏக்கள் தான் அறிவிக்க விடுறது. அதாவது நீங்கள் ஒரு மாநில தலைவர்னா எல்லா ஃபோனும் அட்டன் பண்ணணும்னு தலைவலி தான். எனக்கு ஒரு லட்சக்கணக்கான தொண்டர் இருப்பாங்க, லட்சக்கணக்கான தொண்டர்கள் ஃபோன் பண்ண அவர் என்ன அட்டன் பண்ண, அவருக்கு ஆயிரக்கணக்கான வேலை இருக்கலாம், ஒரு கட்சியோட தலைமை பல்வேறு பகுதிகளில் பிரச்சனை இருக்கலாம், அதுக்கெல்லாம் போய் ஃபேஸ் பண்ண வேண்டிய சூழ்நிலை இருக்கும். அதெல்லாம் விட்டு நீங்கள் ஃபோன் பண்ணி பேசுறதெல்லாம் ஒரு விஷயம், அட்டன் பண்ணலன்னு சொல்கிற விஷயம்லாம் எப்படி நீங்கள் ஒரு குற்றச்சாட்டு எடுத்துக்க முடியும்? அப்புறம் ஒரு கோரிக்கை நீங்கள் எப்படி கேட்பீங்க? ஏன் மாநில ஆஃபீஸ் போங்க, அங்கே அலுவலக செயலாளர் இருப்பாங்க, வேறு யாராவது நிர்வாகி இருப்பான், அவங்க மூலமாக கேட்கலாம், இல்லை உங்கள் மாவட்டத்தில் வச்சு கேட்கலாம், அதை உங்களுக்கு பிரபாரின்னு ஒருத்தர் இருக்காரு, அதை வச்சு கேட்கலாம், அப்படி போக வேண்டியதானே? ஏதோ ஒரு தேவைக்காக தானே ஒருத்தருக்கு ஃபோன் பண்ணுறாங்க, தேவையில்லாமல் ஃபோன் பண்ண வேண்டிய அவசியம் என்ன இருக்குது? அதுவும் ஒருத்தரோட ஃபோன் நம்பரை வாங்கி ஏதோ ஒரு தேவை இல்லை ஒரு முக்கியமான இதுக்காக தான் யாராக இருந்தாலும் ஃபோன் பண்ணுவாங்க. முதல்ல ஒருத்தருக்கு தகுதியே என்னென்னா, ஒரு கால் யார் பண்ணாலும் எடுத்து அட்டன் பண்ணணும். நீ எடுக்கலன்னா உன் பிஏட்ட கொடுத்து எடுத்து அட்டன் பண்ணி என்னென்னு கேட்க சொல்லு, அப்புறம் திருப்பி ஃப்ரீயாக இருக்கும்போது ஃபோன் பண்ணுங்கள். அவ்வளோ பரபரப்பான ஆளெல்லாம் இங்கே யாரும் கிடையாது. அதனால் அதெல்லாம் ஒரு சின்ன சின்ன விஷயங்கள். அப்போது இந்த மாதிரியான ஒரு விஷயங்கள் வந்து அப்போ எனக்கு வந்து அதை ஏற்றுக்கவே முடியல. நான் கட்சிக்கு என்ன களங்கம் விளைவிச்சேன், நான் கட்சி கட்டுப்பாட்டை என்ன மீறின தெளிவாக சொல்லணும். நான் இத்தனைக்கும் பார்த்தீங்கன்னா, நான் நயினார் நாகேந்திரன் அவர் இன்னும் சொல்கிறதுக்கு ஏகப்பட்ட விஷயங்கள் இருக்குது, சொன்னால் நாரி போயிடும். அந்த அளவுக்கு நானும் எவ்வளோ ஒளிவு மறைவாக பொது இடங்களில் நாகரிகம் கருதி தான் நம்மளும் பேசிக்கிட்டு இருக்கோம். அப்போ அந்த விஷயங்களெல்லாம் அவரை தெளிவாக இது பண்ணிக்கிடணும். அப்போது ஒருத்தவங்களை ஒரு பொறுப்பு. அப்புறம் திருப்பி என்ன ஆகுது, அதே அந்த அன்னைக்கே நாங்கள் 4 பேர் தான் அந்த தேர்தல் தோல்விக்கு காரணம்னு ஒரு லெட்டர் பதிவு வந்து ஒன்று வெளியாகுது. அது வந்து யாரோ ஃபேக் லெட்டர் அடித்து அனுப்பிச்சிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு உடனே என்ன பண்ணுறாங்க, அதுக்கு கம்ப்ளைண்ட் பண்ணுறோன்னு சொல்லி ஒரு கம்ப்ளைண்ட் பண்ணுறாங்க. அப்போது நீங்கள் ஒரு தலைவராக இருந்துக்கிட்டு உங்கள் பேரில் வேற ஒரு லெட்டர் ஹெட் லீக் ஆகுதுன்னா அது அந்த லட்சணத்தில் தான் நீங்கள் பண்ணுறீங்களா? யாராவது கேட்பாங்களா, கேட்க மாட்டாங்களா? இல்லை அப்படியே இருந்தாலும் அதை உடனே பிஜேபி, அதாவது பாரதிய ஜனதா கட்சி தமிழ்நாடு பேஜில் வந்து என்னை நீக்கிட்டோன்னு சொல்லி அறிவிக்கிறாங்க. அறிவிச்சுட்டு பார்த்தீங்கன்னா மறாதனாலே அதை நீக்கி இருக்கிறாங்க. அப்போ நான் என்ன கேட்குறேன், இப்படி ஒரு பொறுப்பற்ற தன்மை உங்களுக்கு எதுக்கு? இப்போ நீங்கள் சொல்கிறீங்க, இப்போ நீங்கள் கட்சியில் இருக்கீங்களா இல்லையா? நான் பிஜேபி கட்சியில் இருக்கேன். அவரை உங்களை நீக்கிட்டாங்க. ஆமாம், நீக்கின அப்புறம் எப்படி நீங்கள் கட்சியில் இருக்க முடியும்? அவர் யார் என்னையே நீக்கிறதுக்கு? உறுப்பினராலாம் நயினார் நாகேந்திரனாலாம் நீக்க முடியாது. நயினார் நாகேந்திரனுக்கு பாரதிய ஜனதா கட்சியில் என்னை உறுப்பினராக இருந்து எடுக்கிறதுக்கு தகுதி கிடையாது. நயினார் நாகேந்திரன் வந்து என்னை உறுப்பினர் சேர்க்கலை. நயினார் நாகேந்திரன் என் வீட்டுக்கு சோத்துக்கு காசு கொடுக்கல, ஏன்னா எனக்கு படி இழக்கலை. நயினார் நாகேந்திரன் ஒரு தலைவர், 3 வருஷம் அவர் இருப்பார், அவர் வெளியில் போவார். அதனால் எங்கள் கட்சிக்கு இன்னும் அடுத்த தலைவர்கள் வருவாங்க. அதனால் நயினார் நாகேந்திரன் என்னைக்கு வெளியில் போவாரோ அந்த அன்னைக்கு நான் கமலாலயத்துக்கு போயிட்டு அதுக்கப்புறம் நான் என்னோட முடிவு பண்ணணும். ஏன் அப்படின்னு சொன்னால், இது வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு வக்ர புத்தி. அதாவது அதே மாதிரி பார்த்தீங்கன்னா, எத்தனை பேருக்கு தெரியுமா பொறுப்பு கொடுக்காம வச்சுருக்காங்க? இந்த இவர் யார், கார்த்திக் கோபிநாத்னு சொல்லி இளைய பாரதம் யூடியூப் சேனலோட அந்த தம்பி இருக்கார்ல, அவர்லாம் எவ்வளோ ஆக்டிவாக ஒர்க் பண்ணக்கூடிய தலைவர் என் தம்பிலாம். என்னோட இளவல் வந்து பார்த்தீங்கன்னா வந்து நின்னாலே அத்தனை பேர் ஆசைப்பாசமாக வந்து பேசுவாங்க. அப்படி ஒரு ஹைஜாண்டிக் ஃபிகருக்கு ஒரு நல்ல ஒரு பொறுப்பு கொடுக்கலாம். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா அண்ணன் KR வெங்கடேஷ் அங்கே திருவள்ளூர் மாவட்டத்தில் இருக்கார். அவரோட உழைப்புலாம் பார்த்தீங்கன்னா அவர் இண்டிவிஜுவலாகவே டெய்லி ஒரு 10 ஃபங்க்ஷன் அட்டன் பண்ணிட்டு இருக்காரு. அப்படி கட்சிக்காக உழைக்கக்கூடியவங்களுக்கு ஒரு சீட்டு கொடுத்துருந்துருக்கலாம் மாதவரம் தொகுதியில், இல்லை கட்சிக்காக அவருக்கு ஒரு பொறுப்பு கொடுத்துருக்கலாம். கூட்டணி கொடுத்தா தர முடியும், இவர் எப்படி போய் தர முடியும் மாதவரம் தொகுதிகள்லாம்? கூட்டணி தரணும்ல உங்களுக்கு சீட். ஏங்க 27 தொகுதி வாங்கிட்டு கட்டிங் செட்டிங்னு போனவங்களுக்கு ஒரு சீட். அதான் ஒரு லாபகரத்தை நோக்கி அவர் பயணம் போன்றார். நான் என்ன சொல்கிறேன், கட்சி பொறுப்பை சொல்கிறேன். கட்சி பொறுப்பை கொடுத்தா தானே 4 பேர் வேலை செய்வாங்க. இல்லை பொறுப்பு கொடுத்தவங்களா நீங்கள் என்ன வேலை பார்த்தீங்க, என்ன வேலை வாங்குனீங்க? இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா அண்ணாமலை அவர்கள் We Are The Leader ஆரம்பித்ததுக்கு அப்புறம் தான் இவர் அமர் பிரசாத் ரெட்டி அவர்கள் எல்லாருமே கட்சி விட்டு வெளியில் போனாங்க. ஆனால் அதுக்கு முன்னாடி கூட எல்லாருமே கட்சியில் பொறுப்பில் இருந்தால் கூட சார்ந்த சேவை, அவர் ஒரு அமர் சேவான்னு ஒரு ட்ரஸ்ட் வச்சுருக்காரு, அதன் மூலமாக தான் சேவை பண்ணார். அதன் மூலியமாக தான் அவங்க பொதுவான மக்களுக்கான ஒரு யூடியூப்பில் ஒரு இதில் ஃபேஸ்புக்கில் பேசினாங்களே தவிர கட்சி நிகழ்ச்சி எந்த நிகழ்ச்சியுமே இவங்க கட்சி வேலை வாங்கலை. அதனால தமிழ்நாடு பாரதிய ஜனதா கட்சி தோல்வியில் இருக்குது. எனக்கு மிகப்பெரிய வருத்தம். ஏன்னா என்னால் அதை ஏற்றுக்கவே முடியல. ஏன்னா நான் ஆசைப்பட்டு சேர்ந்த ஒரு கட்சி, தேசத்தை நேசித்து நான் சேர்ந்த ஒரு கட்சி. அப்போ அப்படி இருக்கும்போது இது வரைக்கும் நான் வந்து என்னால் முடிஞ்ச அளவுக்கு நான் கட்சிக்கு வேலை செஞ்சுருக்கேன். அப்போ அப்படி இருக்கும்போது இவங்க எப்படி இப்படியான ஒரு மனநிலையை எப்படி என்னால் அது இது வரைக்குமே ஏற்றுக்கவே முடியல. எனக்கு
அந்த நேரத்தில் கொலை மிரட்டல் வேற, அந்த நேரத்தில் மாற்றி மாற்றி ஃபோன் வேற. அப்போது நான் நைட்டில் தூங்கிட்டு இருந்துட்டு பாத்ரூம்க்கு எந்திரிச்சு போனால் கூட எங்கள் வீட்டில் அவர் பின்னாடியே எந்திரிச்சு ஓடி வராரு, ஏதாவது விபரீதமான முடிவு எடுத்துப்பாங்களோ அப்படின்னு சொல்லிட்டு. நான் போல்டான பொண்ணு, நான் வந்து தைரியமாக இருக்கிறதுனால நான் இன்னும் எதை வேணாலும் சமாளிப்பேன். இப்போ நயினார் நாகேந்திரனை பற்றி திட்டுறேன் அப்படின்னாலே அது என்னோட தைரியத்தில் தான். அப்போ அப்படி இருக்கும் பொழுது எங்கள் வீட்டில் உள்ளவங்களாம் அந்த நேரத்தில் கஷ்டப்பட்டாங்க. அப்போ வீட்டில் உள்ளவங்க என் கூட இல்லை ஒரு இலகுன ஒரு மனசு இருக்கிற லேடிஸாக இருந்தால் என்ன இருந்திருக்கும்? ஒரு விபரீதமான முடிவு யாராக இருந்தாலும் எடுத்துருவாங்க. இல்லைங்க, நீங்கள் ஏற்கனவே வந்து அவர் 300 கோடி ரூபா அடிச்சிட்டாரு, ஒவ்வொரு மாவட்டத்துக்கு இவ்வளோ லஞ்சம் வாங்கினாரு, அதெல்லாம் சொல்லுவீங்க. அதில் வந்து ஒரு ஆதாரம் இல்லாத சொன்ன செய்தி தானே, அதெல்லாம் வந்து கண்டிப்பாக ஒரு தலைமையை வந்து பாதிக்க தானே செய்யும். என்ன ஆதாரம் இல்லாத செய்தி? வர்றீங்களா, நான் காட்டுறேன். ஆவடியில் எந்த ஹோட்டலில் வச்சு யாருக்கிட்ட எவ்வளோ காசு வாங்கினாங்கன்னு எனக்கு தெரியும். அதே மாதிரி இது வந்து ஒரு மறைமுகமாக நடக்கக்கூடிய ஒரு விஷயந்தான். அப்போ பேப்பரில் வந்துச்சா இல்லையா, கட்சியில் வந்து இந்த மாதிரி 400 கோடிக்கு கணக்கு காட்டலன்னு, அப்போ அது பொய் சொல்கிறீங்களா? கட்சியில் 400 கோடி ரூபாய்க்கு கணக்கு காட்டலன்னு சொல்கிறீங்க, அப்போ அது பொய்யா? நீங்கள் வாங்க, ஆவடியில் யாருக்கிட்ட என்ன பணம் வாங்கினாங்க நான் சொல்கிறேன். எல்லாம் ஓப்பனாக பேசினேன்னு வைங்களேன், நயினார் நாகேந்திரன் தமிழ்நாடே காரி துப்பிடும், அந்த அளவுக்கு இருக்குது. அதே மாதிரி அதை தான் கேட்குறேன், கட்சி கட்டுப்பாட்டை மீறிட்டேங்க, கட்சிக்கு களங்கம் விளைவிச்சாங்கன்னு சொன்னால் நான் வேறு வேண்டாம், நாகரிகம் கருதி. கண்டிப்பாக மேடம், உங்கள் நேரத்தை ஒதுக்கி பேட்டி எழுதி மிக மகிழ்ச்சி, நன்றி. நேரில் மீண்டும் அடுத்த நிகழ்ச்சி சந்திப்போம். அதுவரை நன்றி, வணக்கம்.